ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 8 மாதங்களுக்கு மேலாகியும் பணி நியமனம் வழங்கப்படவில்லை என கூறி பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, போராட்ட நிலவரம் என்ன? ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 8 மாதங்கள் ஆகியும் இதுவரை பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை என்று பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தற்போது சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய குடும்பத்தினுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கையில் 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பாட்ட புத்தகங்களை கையில் ஏந்தியவரை தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 3192 காலி பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டு அது 2800 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பணி நியமன ஆணை என்பது வழங்கப்படுவதற்காக இருக்கின்றது. இருப்பினும் தற்போது 8 மாதங்கள் ஆகியும் பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை என்பதை கண்டித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்வைத்து தற்போது சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 3 நியமன தேர்வுகளை தேர்ச்சி பெற்று தற்போது பட்டதாரி ஆசிரியர்கள் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்வு எழுதி ஒரு வருடம் முடிந்தும் இதுவரை பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறார்கள். அதே போன்று 54 வயதாக இருக்கக்கூடியவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த போராட்டத்தில் எங்களால் இருக்க முடியும்? பணி நியமன ஆணை வழங்கிய பின் எத்தனை ஆண்டுகள் எங்களால் பணி ஆணை செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் முன்வைத்து இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ஒருவரிடம் கேட்கலாம், எத்தனை ஆண்டுகளாக நீங்க இந்த தேர்வுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறீர்கள்? 10 ஆண்டுகளா இருக்கும். இந்த தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதி 1 ஆண்டு ஆகுது. இன்னும் எங்களுக்கு பணியாணை வழங்கப்படல. நவம்பர் 30 பணியாணை வழங்குறோம்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்க தனியார் பள்ளியில வேலை பார்த்துட்டு இருந்த எல்லா வேலையும் விட்டுட்டோம். இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் மேம். இங்க பணி நியமனம் விரைவா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களோட இங்க ஒரே குறிக்கோள். துறை சார்ந்த அமைச்சரையோ அல்லது பள்ளி கல்வித்துறை சார்ந்த செயலாளர்களோ இதுவரை சந்தித்துள்ள அவங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஆசிரியர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்க போய் மனுக்கள் கொடுத்துக்கிட்டே தான் மேம் இருக்கோம். தொடர்ந்து 8 மாதங்களா மனுக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா எந்த விதமான பணியாணை வழங்குறதுக்கான எந்த ஏற்பாடும் அவங்க செய்யற மாதிரி தெரியல. அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாரும் போராடுறதுக்கு வந்திருக்கோம். தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணையை வழங்க வேண்டும் என்று தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.